இது லாஸ்ட் விளாகோட கண்டினியூ விளாக் தாங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே ஹாப்பியா தான் இந்த விளாக போடுறேங்க. இது வந்து ஊர்ல எடுத்தது தான். நம்ம ஊருக்கு போயிருந்தோம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அங்க எடுத்தது தான். நிறைய நிறைய அந்த பண்ணைக்கு போயிருந்ததுல நம்ம வந்து நிறைய இந்த பலா மரங்கள் தான் நிறைய இருந்துச்சு. தென்னை மரமும் இருந்துச்சு. நம்ம வந்து இந்த சுத்தி பார்க்கலான்னு போன இடத்துல இந்த பலா மரம் எல்லாம் இருந்துச்சு. பலா மரத்துல நிறைய பலாப்பழமா நிறைய காய்ச்சி தொங்கிடுச்சுங்க. நான் வந்து சென்னையிலே இருக்கிறதால இந்த மாதிரி பார்க்கறது வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. அதனால அங்க போயிருந்தப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும் போது அப்படியே இந்த மரத்தை பார்த்த உடனே ஒரு நல்ல பலா மரம் நிறைய ஒரு பலாப்பழம் இருந்துச்சு பெருசா. சரி அது எப்படி வந்திருக்கு, பழுத்து இருக்கா பார்க்கலாம்னு சொல்லி எங்க ஃபாதர் இல்லா கடகடன்னு ஏறிட்டாரு. மரத்தை பார்த்த உடனே இவர் வந்து 6+ தான். ஆனா பாத்தீங்கன்னா கடகடன்னு ஏறிட்டாரு. மரத்தை பார்த்த உடனே எங்களுக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. அவரை பார்த்த உடனே அஸ்வினும் நானும் ஏறுறேன்னு சொல்லிட்டு அவனுமே வந்து மரம் ஏற ஆரம்பிச்சுட்டான். அப்படியே பார்த்துட்டு அதை தட்டி பார்த்துட்டு இன்னும் பழுக்கல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இறங்கிட்டாங்க கீழே. இவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகி ஒரு 8 வருஷம் கிட்ட ஆகுது. ஆனாலும் அந்த பண்ணைக்கு போன உடனே அவங்க பழைய நினைவுகள்லாம் வந்துச்சு போல இருக்கு. அதனால மரத்தை பார்த்த உடனே கடகடன்னு ஏற ஆரம்பிச்சுட்டாரு. மரம் பழுத்திருக்கா என்னன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு. அதனாலேயே வந்து எனக்கு டக்குன்னு இந்த வீடியோ எடுக்கணும்னு தோணுச்சு. அவருடைய ஞாபகங்கள் கண்டிப்பா இருக்கும் இந்த பதிவுல, என்னோட வீடியோல சொல்லிட்டு. அதுவே சைட்ல அது போயிட்டு இருந்தது. இது பாத்தீங்கன்னா யாஷி சைட்ல பலா மரத்தை பார்த்துட்டு என்னையும் போட்டோ எடுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் தென்னை மரம் எப்படி ஏறுறதுன்னு அவங்க தாத்தா சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. அதையும் ட்ரை பண்ணிட்டு இருந்தா யாஷி. முடியல சொல்லிட்டு விட்டாச்சு.